Hi everyone, welcome to Honey's Professional Tailoring and Fashion Designing Courses. So first இன்னைக்கு நாம pleated skirt தான் பார்க்க போறோம். இந்த pleated skirtல நான் ஒரு 5 types cover பண்ணிருக்கேன். So இதுல first நம்ம பார்க்க போறது knife pleated skirt தான். So இந்த knife pleated skirt பொறுத்த வரைக்கும் நம்ம வைக்கக்கூடிய pleats எல்லாமே ஒரே டைரக்ஷனா பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம இந்த ஸ்கர்ட்டை மேக் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் மெயினாக உங்களுக்கு தேவையானது வெயிஸ்ட் ரவுண்ட். ஸோ உங்களுடைய இடுப்பு, அதாவது எந்த இடத்துல நீங்கள் அந்த ஸ்கர்ட்டை போடுவீங்களோ அதோடைய சுற்றளவை எடுத்துக்கோங்க. அகெயின் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கர்ட்டோட லென்த்து. ஸோ ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு எந்த லென்த் அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. பட் அதோடு சேர்ந்து நீங்கள் சீம் அலவன்ஸ் விடணும், அதாவது ஃபேப்ரிக்கை அட்டாச் பண்ணுறதுக்கு. அந்த மேலே நம்ம கொடுப்போம்ல பெல்ட் போர்ஷன், பெல்ட் அல்லது பட்டி சொல்லுவோம்ல, அந்த போர்ஷனை நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 inch நம்ம விடுவோம்ல, ஸோ அது சீம் அலவன்ஸ். ஸோ அந்த ஸ்கர்ட்டோட லென்த் ப்ளஸ் சீம் அலவன்ஸ் விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீட் ஃபேஸ். இந்த ப்ளீட் ஃபேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைக்கக்கூடிய ப்ளீட் மேலே பார்த்த மாதிரி இருக்கும்ல, அதாவது நம்ம வைக்கக்கூடிய ப்ளீட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ப்ளீட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீட் இன்டேக். ப்ளீட் இன்டேக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மேலே ஒரு ப்ளீட் வைக்கிறோம், நெக்ஸ்ட்டு ப்ளீட் வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் ஒரு பர்டிகுலர் மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபேப்ரிக் உள்ளே விடுவோம்ல, ஸோ அதுதான் ப்ளீட் இன்டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களோட வெயிஸ்டோட ரவுண்ட் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 32 inches ஆஃப் வெயிஸ்ட் ரவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கர்ட்டோட லென்த்து வந்து ஒரு 38 inches நான் எடுத்திருக்கேன். ஸோ அதோட சீம் அலவன்ஸ் சேர்த்து 38.5 inches வரும். நெக்ஸ்ட்டாக ப்ளீட்டட் ஃபேஸில் நீங்கள் எவ்வளோ இன்ச்சஸ் வைக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ளீட்டோட சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். 1 inch கொடுக்கறனால கொடுத்துக்கலாம், இல்லை 2 inch கொடுக்கறனால கொடுத்துக்கலாம், அது உங்களோட விஷ் தான். ஸோ நெக்ஸ்ட்டாக ப்ளீட் இன்டேக். ஸோ இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 inches நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ப்ளீட் ரொம்ப ஒன்றுக்கு மேலே ஒன்று வராமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ப்ளீட் இன்டேக்கு. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிஸ்ட் ரவுண்ட், அந்த இடுப்போட சுற்றளவு டிவைட் பை ப்ளீட்டோட ஃபேஸ். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ப்ளீட் எடுக்க போகிறீங்களோ அதோட மெஷர்மெண்ட். இஃப் சப்போஸ் உங்களுக்கு 1 inchஸில் வேணும் அப்படின்னா அந்த ப்ளீட்டோட ஃபேஸில் நீங்கள் 1 கொடுத்துக்கலாம், இல்லை 2 வேணும்னா 2 கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதில் எனக்கு 1 inches இருந்தாலே போதும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெயிஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை ப்ளீட் ஃபேஸ்க்கு 32 டிவைட் பை 1 கொடுக்கும்போது 32 inches வரும். அதே நீங்கள் 2 inchஸில் கொடுத்தீங்க அப்படின்னா 16 வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இப்போ இந்த ஸ்கர்ட் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஃபேப்ரிக் எவ்வளோ அளவு தேவைப்படும் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஸோ அதுதான் ஃபேப்ரிக் ரெக்குயர்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குமே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபேப்ரிக் ரெக்குயர்மெண்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் இன்ட்டு ப்ளீட் இன்டேக். ஸோ இந்த ரெண்டையும் இன்ட்டு பண்ணி வரக்கூடிய அந்த வேல்யூவோட வெயிஸ்ட் ரவுண்டோட மெஷர்மெண்ட்டை நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நான் இதில் நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் எனக்கு எவ்வளோ கிடச்சது? 32 கிடச்சதா? ஸோ 32 ப்ளீட்டோட இன்டேக் நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தோம்? 2 inches கொடுத்துருந்தோம். ஸோ இன்ட்டு 2 கொடுத்தோன்னா 64 வரும். ஸோ ப்ளஸ் வெயிஸ்டோட ரவுண்டு நமக்கு எவ்வளோ வருது? 32 inches-ஆ? ஸோ 32 inches. ஸோ ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு கேல்குலேட் பண்ணும்போது 96 வரும். ஸோ இதுதான் ஆக்சுவல் ரிசல்ட் உங்களுக்கு. ஸோ 96 inches-ல் உங்களுக்கு ஃபேப்ரிக் நீங்கள் கம்பல்சரியாக உங்களுக்கு இதுக்கு தேவைப்படும். ஸோ உங்களுக்கு எனக்கு வந்து இன்ச்சஸில் எனக்கு ஃபேப்ரிக் எப்படின்னு எனக்கு கேல்குலேட் பண்ண தெரியாது, எனக்கு மீட்டருக்கு கேல்குலேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 96 டிவைடட் பை 40 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீட்டருக்கு, உங்களுக்கு எவ்வளோ மீட்டருக்கு அது ஃபேப்ரிக் வேணுமோ அது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்ல. ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சொன்ன மெஷர்மெண்ட்டும் சரி, இல்லை யூஸ் பண்ண ஃபார்முலாவும் சரி, நம்ம வைக்கக்கூடிய ப்ளீட்ஸ்க்கான ஃபார்முலா மட்டும்தான். மித்தபடி நம்ம மேலே கொடுப்போம்ல அந்த பெல்ட்கானது கிடையாது. அது வந்து நீங்கள் தனியாக தான் நான் சொல்லுவேன். ஸோ எல்லா இதுக்குமே அந்த மேலே கொடுக்கக்கூடிய பெல்ட் போர்ஷன் வந்து ஒரே மாதிரி தான் நம்ம போடுவோம்ல. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு நான் இந்த ப்ளீட்டட் டைப்ஸ்க்கான மெத்தட் என்னங்கிறத மட்டும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் 96 டிவைட் பை 40 கொடுக்கும் போது 2.40 மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக் எனக்கு இந்த
ப்ளீட்டட் ஸ்கர்ட் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இதில் அந்த வேஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் மோரோவர் இதை ரெடி பண்ணிடலாம். ஸ்கர்ட்டோட லென்த் உங்களுக்கு ஷார்ட்டாக வேணுமா இல்லை லாங்காக வேணுமா அப்படிங்கிறது உங்களோட விஷ் தான். ஸோ எந்த மெஷர்மெண்ட்டில் வேணுமோ அதுபடி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம இந்த நைஃப் ப்ளீட் ஸ்கர்ட்டை நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ இதை ஒரு ஃபேப்ரிக்காக நினச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக நான் ஃபேப்ரிக்கில் எப்படி நான் பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டாக நைஃப் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஃபேப்ரிக், ஒரு பர்டிகுலர் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஃபேப்ரிக் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 1/2 inch to 1 inch வரைக்கும் விட்டுருங்க. ஏன்னா இது உங்களுக்கு சுற்றி நீங்கள் கொண்டு ரெண்டையும் அந்த அட்டாச் பண்ணுறதுக்கான உங்களுக்கு தேவைப்படும்ல. ஸோ அதுக்கு தான் இந்த மார்ஜின் சொல்லலாம், இல்லை ரா எட்ஜஸ்ன்னு சொல்லலாம். இந்த ரெண்டையும் நம்ம சுற்றி அட்டாச் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காக ரெண்டு பக்கமும் நம்ம பர்டிகுலர் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவில் உங்களுக்கு தேவையோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 inches தேவைப்படுதுன்னா 1 inches மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அந்த ஸ்கர்ட்டுக்குள்ளே ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எனக்கு ஒவ்வொருதாக மெஷர் பண்ணி போட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்பில் ஒரு கார்ட்போர்டு அந்த மாதிரி ஒரு அட்டை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இல்லை ரஃபாக ஒரு ஃபேப்ரிக்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8ன்னு நான் இதில் ஒரு 9 வரைக்கும் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டாக என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளீட்ஸ் நம்ம வைப்போம்ல. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டாக நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டாக இந்த ரா எட்ஜஸை நம்ம மடிக்கக்கூடாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் காலம், ஸோ அந்த இதில் உள்ளதை இப்படி மடிக்கிறோம். ஓகேவா? ஸோ மடிக்கும் போது உங்களுக்கு ஒரு விதமான ப்ளீட் க்ரியேட் ஆகுதா? ஓகேவா? க்ரியேட் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது 1 2 3 இந்த 3ல் உங்களுக்கு 2 தான் சென்டராக வருதா? ஸோ இப்படி வைக்கும் போது உங்களுக்கு இந்த 2 மேலே வந்துருச்சா? ஸோ நெக்ஸ்ட்டாக நீங்கள் வைக்கக்கூடியது 2 inches ஆஃப் ப்ளீட் இன்டேக் விட்டோம்ல. ஸோ 1 inch ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். 2 inch நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளீட் இன்டேக், அதாவது நெக்ஸ்ட்டு வைக்கக்கூடிய ப்ளீட்டுக்கு அடியில் நம்ம 2 inch நம்ம விட போகிறோம் இல்லையா? ஸோ 3 and 4 விட்டுட்டு இப்போது 5ல் உள்ளதை நம்ம இப்படி ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அகெயின் நெக்ஸ்ட்டு திரும்ப ஒரு 2 inches விட்டுட்டு திரும்ப அது மாதிரி 6 and 7 விட்டுட்டு 8ல் உள்ளதை வச்சு நம்ம ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? புரியுதா? ஸோ இதுதான் ஒரே டைரெக்ஷனாக நம்ம ஃபேஸ் பண்ணி வைக்கக்கூடியதை தான் நம்ம நைஃப் ப்ளீட்னு சொல்லுவோம். ஸோ நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஸ்டார் மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இந்த நைஃப் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டை நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஃபேப்ரிக்கில் மெஷர் பண்ணி நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ இதில் எப்படி நம்ம ப்ளீட்டாக மேக் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ப்ளீட்டை நீங்கள் மடிக்க அதாவது ப்ளீட்ஸ் மேக் பண்ண நீங்கள் ஒரு குண்டூசி அல்லது ஹெட் பின் சொல்லுவாங்க, பேர்ல் பின் சொல்லுவாங்க, இல்லை ஹெட் பின் சொல்லுவாங்க. இந்த மாதிரி குண்டூசியில் மேலே ஒரு பேர்ல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே நிறைய தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சில் நீங்கள் குத்தி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பாக்ஸஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம அதில் பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நீங்கள் 1 inch வச்சுக்கோங்க. நான் இதில் ரொம்ப கம்மியாக டிஸ்டன்ஸ் விட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு இந்த செகண்ட் நம்பர் மேலே இருக்கிற மாதிரி நான் ஒரு ப்ளீட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்த ஹோல்ட் பண்ணுறதை விட நான் எடுத்து பின் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளீட் நீங்கள் மேக் பண்ணும் போதும் இந்த இடத்துல இப்படி பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டாக 2 இது விட்டுட்டு அகைன் இந்த இடத்துல நான் ஒரு ப்ளீட் கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அகைன் இங்கே ஒரு
குண்டூசி கொடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அகெயின் திரும்ப என்ன பண்ணுறோம், திரும்ப 2 இன்ச் விட்டுட்டு, அதாவது ப்ளீட் இன்டேக் விட்டுட்டு அகெயின் திரும்ப ஒரு ப்ளீட் எடுக்கிறோம். திரும்ப அதே மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ரிப்பீட் பண்ணி ப்ளீட்டை நீங்கள் இந்த மாதிரி பின்ஸை யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறமா இதோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். குட்டி ஃபேப்ரிக்காக பண்ணி காமிச்சேன், அதனால் அதில் அப்படி இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளீட் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னுமே கொஞ்சம் நான் ஃபேப்ரிக் லென்த் விட்டுருந்தேன்னா இன்னும் 2 ப்ளீட் வச்சுருக்கலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இப்படி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கர்ட் மேக் பண்ணும்போது மேலே ஒரு 1/2 இன்ச் கொடுத்துருங்க, அந்த பெல்ட் ஆர் பட்டி போர்ஷனை நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா தயங்காமல் கேளுங்க. ஸ்டே பாசிட்டிவ். பை. டேக் கேர்.